தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் கடலில் சேரும் இடமான தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயில் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் முழுவதும் மழைநீரால் சூழப்பட்டு அந்த பகுதியே கடல் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். கிட்டத்தட்ட எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? தற்போது இந்த கனமழை வெள்ளத்தால் என்ன மாதிரியான சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதலே கடுமையான மழை பெய்து வருகிறது. இதனால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள்ளேயும் சாலையிலேயும் தண்ணீர் தேங்கி இருந்தாலும் தூத்துக்குடிக்கு அருகாமையில் உள்ள கிராமங்கள்லேயும் அதிகமான மழைநீர் கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் சுமார் 55,000 கனஅடிக்கு அதிகமான தண்ணீர் வெளியேறி வருவதால் தூத்துக்குடி அருகாமையில் உள்ள புன்னைக்காயல் பகுதியில் இந்த தாமிரபரணி ஆற்றில் வரக்கூடிய நீர் அனைத்துமே இந்த புன்னைக்காயல் வழியாகத்தான் கடலில் கலக்கும். இந்த பகுதியில் சுமார் 2,000க்கும் அதிகமான குடும்பங்களில் 15,000 மக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் நேற்று நள்ளிரவு முதலே தண்ணீரானது வர துவங்கி இருக்கிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அதிகமான கனமழையின் காரணமாகவும் காட்டாற்று வெள்ளம் மற்றும் தாமிரபரணி வெள்ளம் காரணமாக தண்ணீர் கிராமத்தையே முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியை கடல் போல காட்சியளிக்கிறது. தெருக்களில் ஆறு போல் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில உயரமான வீடுகளிலும் அருகாமையில் உள்ள வீட்டில் உள்ள மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னும் அதிகமான மழையும் அதிகமான வெள்ளமும் இருக்கக்கூடும் என்பதால் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் யாரும் வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த புன்னைக்காயல் பகுதியில் மழையும் கடுமையாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் தாமிரபரணி ஆற்றில் தற்போது 55,000 கனஅடி நீர் கொண்டு இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு 60,000 முதல் 65,000 கனஅடி நீர் வரும் என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போதே அதிகமான தண்ணீர் கொண்டு இருக்கிறது. நேற்று இந்த கடலில் கலக்கக்கூடிய முகத்துவாரம் பகுதியில் அதிகமான மணல் திட்டு இருந்ததை மக்கள் தாங்களாகவே முன் தோண்டி கடலுக்கு விட்டனர். இதனால் கிராமத்திற்கு வரக்கூடிய தண்ணீர் குறைந்திருப்பதாக கூறுகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேட்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேற்றுல இருந்தே மழை பெஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு தண்ணி எப்படி போகுது? எந்தெந்த பகுதி இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு? எங்கேயா நாங்கள் இங்கே 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமும் எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் தண்ணியில் அவதிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். நாங்கள் தண்ணியில் ஒரு நாள் இவ்வளோ தண்ணி, இதனாலும் கொஞ்ச நாண்டு தண்ணி வருது. இதுக்கு மேலே போன வருஷம்லாம் எங்களை பிள்ளை குட்டி எல்லா பேரும் நாங்கள் அவ்வளோ அவதிப்பட்டோம். ஒரு ஜாமான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஜாமான் மிஞ்சலை. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினுக்கு, ஸ்மார்ட் கார்டு எல்லாமே எங்களுக்கு தண்ணிக்குள்ளே அவ்வளோ போயிட்டு ஒன்று கூட இல்லை. இதில் இத்தனை வருஷமாக நாங்கள் இதில் பாதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வராங்க. எங்களுக்கு எந்த உதவி எதுவுமே செய்யவும் இல்லை, வாங்கவும் இல்லை. நாங்கள் இதில் ஒரு லைட்டு கூட கிடையாது, ஒரு ரோடு கூட கிடையாது. இதில் நாங்கள் பள்ளத்துலேயும் சவுதிக்குள்ளேயும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ அவதி போடுறோம். எங்கள் பிள்ளைங்க அப்படியே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. 5 நாள் 6 நாள் நாங்கள் சாப்பிடாம கொள்ளாமல் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த பக்கத்து வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். அவ்வளோ 5 குடும்பம் 10 குடும்பம் சொல்லி ஒரு வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருந்து சமையல் ஆக்கிட்டு சாப்பாடுக்கு ஒன்றும் இல்லாமல் வாங்காமல் நாங்கள் இந்த ஊரில் அவ்வளோ அவதிப்பட்டுக்கிட்டு நாங்கள் இருக்கோம். தற்போது தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோவில்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே இடையில்லாத பட்சத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய உயரமான வீடுகளில் தங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த 2,000 வீடுகளையுமே மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தற்போது மக்கள் பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் உடனடியாக அவர்களுக்கு உணவு, தண்ணீர் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.